அருமையான ஒரு வாக்குத்தத்த வசனம். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 66ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஏசாயா 66:12. என்னோடு கூட சேர்ந்து உங்கள் வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் சமாதானத்தை ஒரு நதியை போலவும் ஜாதிகளின் மகிமை புரண்டு ஓடுகிற ஆற்றை போலும் அவளிடமாக பாயும்படி செய்கிறேன். அல்லேலூயா. சமாதானத்தை கட்ட இந்த மாதத்திலே அல்லேலூயா ஒரு நதி போல, எப்படி ஒரு நதி பாய்ந்து செல்லுமோ, எப்படி ஒரு ஆறு வெள்ளம் வருகின்ற காலங்களில் அது புரண்டு வருமோ, அதில் தண்ணீர் நிறைந்து அந்த ஆறு நிறைந்து அதுக்கு அருகில் உள்ள நிலங்களையும் அந்த தண்ணீர் இருந்து செஞ்சுமா மூடும். அல்லேலூயா. ஒரு நதி ஒரு இடத்துல இருக்காது, அது பாய்ந்து சென்று கரையில் உள்ள அத்தனை மரங்களையும் அது செழிக்க வைக்கும். அல்லேலூயா. அந்த நதி போகும் இடம் எங்கே ஆறை கொண்டாக செழிப்புண்டாகும், நதியின் கரையில் உள்ள மரங்கள் எப்பொழுதுமே செழுமையாக இருக்கும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தை உங்க வாழ்க்கையில ஊற்ற போயின புதிய மத்த கைகள் தட்டி பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் சமாதானத்தை ஒரு நதியை போல உங்கள் வாழ்க்கையிலே பெருக செய்ய போகின்றார். அல்லேலூயா. ஜாதியில் மகிமை புரண்டு ஓடுகிற ஒரு ஆற்றை போல இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் உங்களுமாக பாய பண்ண போகிறார். அல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்த்த காரியத்திலே உங்களுக்கு சமாதானம் கிடைக்கும். அல்லேலூயா. வேத புத்தகத்திலே ஒரு சில சம்பவங்களை நான் இப்பொழுது உங்களிடமாக சொல்லி நம்ம தியானத்தை ஜெபித்து முடிக்க போகின்றோம். அல்லேலூயா. ஒரு சமாதானத்தை யார் கொடுத்தா, எப்படி கொடுத்தா, எந்த சூழ்நிலையிலே எப்படிப்பட்ட அந்த வேலையிலே அவங்களுக்கு கிடைத்தது என்று அல்லேலூயா நாம் சில காரியங்களை வேகமாக தியானிப்போம். அல்லேலூயா. ஆதியாகமம் புஸ்தகம் 43ஆம் அதிகாரத்தை 23ஆம் வசனத்தை இப்படியாக போடப்பட்டது. அதற்கு அவன், உங்களுக்கு சமாதானம், பயப்பட வேண்டாம், உங்கள் தேவனும் உங்கள் தகப்பனுடைய தேவனுமா இருக்கிறவர் உங்கள் சாக்குகளில் அதை உங்களுக்கு புதையலாக கட்டளையிட்டார். அல்லேலூயா. நீங்கள் கொடுத்த பணம் என்னிடத்தில் வந்து சேர்ந்தது என்று சொல்லி சிமியோனை வெளியே அழைத்து வந்து அவர்களிடத்திலே விட்டான். அல்லேலூயா. இந்த சம்பவமானது யோசேப்போட சகோதரருக்கு நடக்கின்றது. அல்லேலூயா. யோசேப்போட சகோதரர்கிட்ட யோசேப்புடைய ஒரு வேலைக்காரன், அவருடைய பணிவிடைக்காரன் வந்து இந்த வார்த்தையை சொல்கின்றான். அல்லேலூயா. நாம் நேர் அறிந்தபடி யாக்கோபுடைய 12 பிள்ளைங்கள்ல அல்லேலூயா கடைசியாக ராகேல் பெற்றெடுத்த 2 பிள்ளைங்க பென்யமீன், யோசேப்பு. அல்லேலூயா. மற்ற எல்லாரையும் காட்டிலும் அவன் ராகேலையும் லேயாலையும் காட்டிலும் ராகேலை நேசித்தான். அதே போல ராகேல் பிள்ளைகள், ராகேல் பென்யமீன் பிறக்கும்போது இறந்து போகின்றால், ராகேலுடைய பிள்ளைகளாகிய யோசேப்பு பென்யமீனை அவன் மற்ற அந்த 10 பேரை காட்டிலும் அதிகமாக நேசிக்கின்றான். யோசேப்புக்கு பல ஆவரண அங்கி, அந்த காலத்து அப்படிப்பட்ட ஒரு ஆடை வந்து ஒரு அங்கீகாரமானது, ஒரு விலையேற பெற்ற அங்கீகாரம். அல்லேலூயா. பரலோகத்திலும் அப்படிப்பட்ட பல ஆடைகள் நமக்கு உண்டு. பலவர்ணமான பல வெளியேறப்பட்ட கற்கள் பதித்த ஒவ்வொரு கலருக்கும் வானவெளியின் 7 கலர் அங்கே உண்டு. அந்த ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு அங்கீகாரம் உண்டு. அந்த ஒவ்வொரு அந்த வண்ணம் அமைந்துள்ள இடங்கள் உண்டு. அந்த வண்ணத்துக்கு தக்கவாறு நமக்கு ஆடைகள் உண்டு. அந்த ஆடையில அதை பதிச்சிருப்பாங்க. அதே போல அந்த ஆடைகளுக்கு ஒரு மதிப்பு, ஒரு அதிகாரம். நீங்க எந்த அளவுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர 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 ஆண்டோடு நெருங்க 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 அப்படிப்பட்ட அங்கீகாரம் உங்க வாழ்க்கையில ரிவார்டு கிடைத்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. நீங்க ஆவில கனெக்ட் ஆகும்போது கத்தாதே காரியங்களை காண்பிப்பார். அல்லேலூயா. ஒவ்வொரு வண்ணத்துக்கும் ஒவ்வொரு அதிகாரம் உண்டு. ஒவ்வொரு நீங்க வந்து அந்த ரீச் ஆகிட்டே இருப்பீங்க. அல்லேலூயா. அதே போல யோசேப்புக்கு அன்று பல வர்ண அங்கி தகப்பன் தைத்து கொடுத்தார். அல்லேலூயா. அது மற்ற எல்லாரையும் காட்டில் அது கனம் பெற்றது. தகப்பன அன்பு அதிகாரமும் பிள்ளைக்கு சொந்தம் என்கிறே அவர் சொல்லி கொடுத்தார். அல்லேலூயா. அதுக்கு ஒரு அடையாளமாக அந்த பலவர் அங்கி யோசேப்புக்கு கொடுக்கப்பட்டது. அவர் அணிந்து அதை சகோதரத்தை காண்பித்த உடனே அவங்களுக்கெல்லாம் பொறாமை வந்தது. தகப்பன் இவனை தான் நேசிக்காங்க. அது போல அவங்க அண்ணன் மகள் பண்ண தப்பெல்லாம் அப்பாவுக்கு என்னச்சுன்னா உடனடியாக தெரியப்பட்டான். அதனாலையும் இன்னொரு பக்கம் இவனை எப்படியாவது பழி வாங்க வேண்டும், இவனை எப்படியாவது கொலை செய்ய வேண்டும் என்று அவங்க நினைத்து கொண்டிருந்தார்கள். அதே போல யோசேப்பு ஒரு சொப்பனக்காரனாக இருந்தான். அவனுக்குள்ள தீர்க்க செயல்பாடு இருந்தது. பிற்காலத்தை பற்றிய பல காரியங்களை தேவன் அவனோடு கூட அவன் சஞ்சரித்தான், தேவனோடு நெருங்கினான். தேவன் அவனுக்கு சொப்பனத்தின் மூலமாக வெளிப்பட்டாரு. அதையும் அவனுக்கு மறைக்க தெரியாம தன்னுடைய தகப்பனத்தையும் சொல்றான், அண்ணன்ட்டையும் சொல்றான். சூரிய சந்திர நட்சத்திரங்களும் என்ன வணங்குது, 12
நட்சத்திரங்கள் தாய் தகப்பன் வணங்குறாங்க சொல்றான். ஒரு முறை அரிக்கட்டுகள் எல்லாம் என்னை வணங்குது என்று அப்படியாக அவன் சொல்லும் பொழுது தகப்பன்னு சொல்றான், நாங்களும் உன்னைய வணங்க போறோமா கேட்கும் பொழுது அப்படியாக அவங்களுக்குள்ள அந்த இன்னுமாக அவனை குறித்து ஒரு பொறாமை, இவனை வளர விடக்கூடாது, இவனை எப்படியாவது அழுத்தி விட வேண்டும், இவன் நம்ம எல்லாரோட சிறியவன் தான், நாம இன்னைக்கு பெரிய பெரிய இடங்கள்ல பதவியில் இருக்கோம், ஆனா இன்றைக்கு பிறந்து நம்மளோட இவ்வளவு வயசு கம்மியா இருக்கிறவன் நம்மளோட மேலாக வந்து விடுவான் என்ற ஒரு பயத்தினால் அவனை அழிக்க வேண்டும், அவனை எப்படியாவது வீழ்த்த வேண்டும், அவனை அப்பாட்டு பிரிக்கணும், அவனை எப்படியாவது பழித்திருக்க வேண்டும் என்று அவங்க வகைப்பாட்டு கொண்டிருக்கிறாங்க. இந்த நாளிலும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில உங்களை சுற்றிலும் ஒரு கூட்டம் இன்றைக்கு கடைசி காலங்களில் எவனை விழுங்கலாம், எவனை விழுத்தலாம், எவனை வஞ்சிக்கலாம், எவனுடைய பதவியை பறிக்கலாம், எவனுடைய ஸ்தானத்திலே அவனை விரட்டிடலாம் என்று அப்படிப்பட்ட பொல்லாத ஆவியல் கூட்டம் இந்த கடைசி காலங்கள் அதிகமாக சபைகளையும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட சகோதரர்களையும் கிறிஸ்துவை அறிந்தவர்களுக்குள்ளே ஆவியில நிறைஞ்ச அந்நியபாஷையில பேசுறவங்களுக்கு கூட அப்படிப்பட்ட சுபாவங்கள் இருக்கு. சபைகளை ஊழியங்களை பிறரை அழித்து, பிறர் ஊழியத்தை அழைத்து, பிறரை கெடுத்து தான் வாழ வேண்டும் என்று அப்படிப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அதிகமாக கிரியை செய்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் ஆவியில நிறைந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அப்படிப்பட்ட சர்ப்பங்கள் ஆவியை மிதிக்க, சர்ப்பத்தின் வல்லமை மேற்கொள்ள, வலு சர்ப்பத்தை மேற்கொள்ள, சிங்கத்தின் மேல நடக்க, ஹல்லேலூயா, தேள்களை நசுக்க கர்த்தவங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்துள்ளார். அந்த காரியங்கள் எதுவுமே உங்களை சேதப்படுத்த மாட்டாது. நீங்க எந்த அளவுக்கு ஆவியில நிறைஞ்சு நீங்க ஜெபிக்கின்றீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு விடுதலை உண்டாகும். ஹல்லேலூயா. நாம் கண்டிப்பாக இந்த கடைசி காலங்களே அபிஷேகத்தை பெற்று ஆக வேண்டும், அந்நிய பாஷை ஜெபித்து ஆக வேண்டும். நம்முடைய கண்களுக்கு தெரியாத பல ஆபத்துகள் நம்மை சுற்றி சூழ நேர்ந்திருக்கின்றன. எந்த இடத்துல எந்த நேரத்தில் யார் நம்ம வீழ்த்துவார்கள், யார் நமக்கு எதிராக குழி பறிப்பாங்க, யார் நம்ம விழத்தலாம் என்று நமக்கு தெரியாது. குடும்பத்தை சரி, சொசைட்டிலும் சரி, நம்முடைய கூட வேலை பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் நீ மடியில் படுத்துக்கு முன்பாக கூட உன் வாயை திறக்காது என்று ஏசையில் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு கொடிய காலம் உன் குடும்பத்தில் உள்ளவங்க உனக்கு சத்துருக்கள் ஆண்டு சொன்னார். கடைசி காலத்திலே நான் என்ன செய்வேன், ஒரு அக்னியை நான் போட போறேன், மாமியார் மருமக்கும் மகனுக்கும் மகளுக்கும் அப்படிப்பட்ட ஒரு பிரிவினை நான் உண்டாக்கி ஆண்டரை ஏற்றுக்கொண்ட நிமித்தமாக ஒரு பிரிவினை ஆவி குடும்பம் கிரியை செய்கிறது. ஒரு காட்டு கொடுக்க இவங்களை காட்டு கொடுத்த நமக்கு என்ன லாபம் என்று கெட்டவங்க நல்லவங்களை கெட்டவங்கள்ட்ட ஒப்புக்கிற காரியங்கள், அவங்க செய்யாதவருக்கு அவங்க பனிஷ்மெண்ட் இன்னைக்கு வாங்கி கொண்டு அநேகர் இன்னைக்கு ஜெயில இருக்காங்க, அநேகர் தூக்கு தண்டனை போடப்படுறாங்க. உலகத்தை ஒரு பழமொழி உண்டு, 1000 குற்றவாளிகள் தண்டிக்கப்பட பிரச்சனை இல்லை, ஆனா ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. ஆனா இன்றைக்கு 1000 நிரபராதிகள் தண்டிக்கப்படுறாங்க. குற்றவாளிகள், குற்றம் செய்தவங்க இன்னைக்கு வெளியா ஜாலியாக அழைகிறாங்க. இதுதான் இந்த கடைசி காலம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அன்றைக்கு அந்த யோசேப்பு சகோதரர்கள் அப்படிப்பட்ட ஒரு காய்மகராவி, ஒரு பொறாமைனாவி, ஒரு எரிச்சனாவி, ஒரு கொலைகாராவி என்னை வீழ்த்த வேண்டும் என்று நாம் ஆண்டோடு கூட வாழும்பொழுது அவங்க என்னதான் திட்டமோட்டாலும், ஹல்லேலூயா, எத்தனை முயற்சி எடுத்தாலும், எத்தனை நமக்கு எதிராக தூஷண வார்த்தை ஊர் முழுவதும் பேசினாலும் நாம் ஆண்டோடு கூட இருக்கும்பொழுது நம்மை அது சேதப்படுத்தாது. கர்த்தர் ஆத்மா எல்லாத்தையுமே விலகி பாதுகாப்பார்கள் இல்லையா? அதே போல அன்று என்ன சொன்னாங்க, அதுக்கு ஒரு வேலை வந்தது. அவங்க ஆடு மாடு அவங்க மேய்க்க எங்கேயே போன பொழுது அவங்க தகப்பன் உன் அண்ணம்மாவுக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடு என்று சொல்லும்போது யோசேப்புகளை கொடுத்து அனுப்பும்போது அவன் அந்த பலவர்ண அங்கி போட்டுக்கிட்டே சந்தோஷமா போகின்றார். அவங்க என்ன சொன்னாங்க, தூரத்தில் அதோ சொப்னாக்காரன் வருகின்றான், அவனை நம்ம இன்றைக்கு கொண்டு நம்ம பழைய தீர்ப்போம் என்று சொல்லும் பொழுது அவனை அடித்து அதில் ஒரு சகோதரன் ரூபன் சொல்கின்றான், வேண்டாம், அவனை என்னால் நம்ம சகோதரன், அவனை நம்ம கொலை பண்ண வேண்டாம், அவனை நம்ம இந்த குழியில போட்டோம் என்று அவங்களுடைய அந்த கொலை எண்ணத்துக்கு தப்பி விட்டார். அல்லேலூயா. தேவன் இப்படிப்பட்ட கொலைகார மத்தியில் நம்ம வாழ்ந்தாலும் நம்மளை பாதுகாக்க யாரையா ஒரு ஆளை நிலைநிறுத்தார். அல்லேலூயா. நாம் அன்று கூட நடக்கும்பொழுது அப்படிப்பட்ட ஆபத்தில் கதைகளுக்கு பாதுகாப்பார். அன்றைக்கு யோசேப்பு ஜீவன் தப்பிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அவன் ரூபன் பாதுகாத்து. அதே போல அவனை ட்ரெஸ்ஸை மட்டும் கலத்தி ஒரு ஆட்டை அடிச்சு அதை ரத்தத்தை தடவி அவங்க படவை சொல்றாங்க, ஒரு மிருகம் அவனை அடிச்சு கொண்டுட்டு என்று சொல்லும்போது யாக்கோபு ரொம்ப துக்கத்தை அழுகிறான், ரொம்ப பயங்கரமா அழுகிறான். அதோட யோசேப்போட சாப்பிட்டு முடிஞ்சு என்று அவங்க நினைக்கின்றார்கள். அல்லேலூயா. யோசேப்பை தூக்கி குழியில போட்டுட்டு அவங்க கொஞ்சம் தூரத்துல போய் அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது ஒரு கூட்டம் வாராங்க, இஸ்மவேலர்கள். அப்போ அதுல ஒருத்தன் சொல்றான், யூதா, நம்ம சகோதரனை கொலை பண்ணனால அவன் ரத்தத்தினால நமக்கு என்ன லாபம்,
அவனை இந்த இஸ்மவேலை போய் வித்து போடுவோம், நமக்கு காசும் கிடைக்கும், அவனை கொலை பண்ண வேண்டாம், அந்த ரத்த பலிக்கு நம்ம ஒரு நாளுமே உடன்பட வேண்டாம் என்று யூதா சொல்லும்போது மற்ற அத்தனை சகோதரர்கள் என்ன சொன்னாங்க, சரி நம்ம அதைப்படி செய்வோம் என்று சொல்லி மேலேருந்து அந்த குழியிலேருந்து எடுத்து அவங்க இஸ்மவேலுக்கு விற்று போட்டாங்க. அங்கு நிற்கப்பட்ட யோசேப்பு இஸ்மவேலிடந்து போத்திபாருக்கு விற்கப்படுகின்றான். போத்திபார் அவனை விலைக்கு வாங்கியிருந்தான், அவனுடைய அரண்மனையிலே அவனை அடிமையாக வைத்திருக்கின்றான். அப்பொழுது கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஹல்லேலூயா. யோசேப்பு ஆண்டவரோடு கூட இருந்தான், கர்த்தர் அவன் கூட இருந்தான். ஹல்லேலூயா. கர்த்தர் நாம் தேவனோடு கூட இருக்கும் பொழுது தேவன் நம்மோடு கூட இருப்பார், நம்மோடு கூட நம்முடைய காரியங்களை வாய்க்க செய்வார். ஹல்லேலூயா. யோசேப்பு செல்கின்ற எல்லா இடங்களிலும் ஹல்லேலூயா அவனுக்கு கர்த்தர் காரியத்தை வாய்க்க செய்தார். ஹல்லேலூயா. அவன் ஆண்டவரோடு கூட ஆதியாகமம் 39:2 இப்படியாக சொல்லப்பட்டது, கர்த்தர் யோசேப்படி இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான், அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டில் இருந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்கை பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. ஹல்லேலூயா. யோசேப்பின் இடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழிய காரணம் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவனை கையிலே ஒப்புவித்தான். அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் விசாரணைக்காரனாக்கியது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பின் நிமித்தமாக அந்த எகிப்தியரை வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவர்கள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. ஹல்லேலூயா. கர்த்தர் யோசேப்படி இருந்தார், யோசேப்பு கர்த்தரோடு கூட இருந்தனால ஹல்லேலூயா எந்த பிரச்சனை மத்தியிலும் எந்த போராட்டம் மத்தியிலும் அவன் ஆண்டவர் உறுதியாக பற்றி கொண்டான். நீங்களும் அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது உங்கள் ஜீவனுக்கு எதிராக மற்றவங்க உங்களை கொலை பண்ணணும், உங்களை அழிக்க வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் உறுதியாக ஆண்டரை பற்றி கொள்ளுங்க. அந்த நேரத்தை சோர்ந்து போகாம இன்னும் அதிகமாக தியானிங்க, ஜெபிங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் அனுமதியாமல் நம்முடைய தலையிலிருந்து ஒரு முடி கூட விழாது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார், உங்களை பாதுகாப்பார். அதே போல யோசேப்போடு ஆண்டு இருக்கும் பொழுது அவன் காரிய சித்தி உள்ளவனான அவன் செய்த எல்லா காரியங்களும் அது சக்சஸ் ஆகுது. ஹல்லேலூயா. கர்த்தர் அவனோடு இருக்கிறாரு, அவன் செய்கிற எல்லா காரியங்களும் சக்சஸ் ஆகும் என்று அது யார் பார்க்க, அவனை விலைக்கு வாங்கின போத்திபார் பார்க்க. ஹல்லேலூயா. அவன் ஒரு எகிப்தியன் தான், இவன் ஒரு எபிரேயன் ஆண்டு ஆராதிக்கிறவன். ஆனா அந்த அந்நியின் கண்களையும் கர்த்தர் அவனுக்கு தயவு கிடைக்க செய்கின்றார். ஹல்லேலூயா. அவன் தன்னுடைய வீட்டுக்கு விசாரணைக்காக தனக்கு ஊழியக்காரனாக எல்லாவற்றையும் தன் வீட்டில் உள்ள எல்லாவற்றையுமே அவன் கையில ஹேண்ட் பண்ண கட்ட கிருபை கொடுத்தார். ஹல்லேலூயா. கட்ட யோசேப்பு கூட இருந்து ஆசிரியத்தார். யோசேப்பு நிமித்தமாக கர்த்தர் அந்த எகிப்தியனை ஆசிரியத்தார். ஹல்லேலூயா. அதே போல நீங்கள் கர்த்தருக்கு பயந்து எந்த சூழ்நிலையும் எப்படிப்பட்ட ஆபத்து வேலையிலும் தேசத்துல எவ்வளவு சூழ்நிலை வந்தாலும் ஆண்டரை ஆராதிக்க தடையோ ஆண்டருக்கு ஊழியமான தடையா நம்ம எங்க போனாலும் நமக்கு முட்டுக்கட்டை நம்ம செய்த எல்லா காரியத்தையும் நமக்கு தடையா இருந்தாலும் ஹல்லேலூயா நாம் மனம் தளர்ந்து விடாமல் தொடர்ந்து முன்னேற வேண்டும், சோர்ந்து போகாமல் தொடர்ந்து முன்னேற வேண்டும். கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு, அவர் நம்முடைய எல்லா காரியங்களையும் ஆசிரிக்கின்றார், எல்லா பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க என்ற உணர்வோடு கூட நம்ம என்ன செய்யணும் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் கண்டிப்பா அவங்க கூட இருக்கின்றாரு. ஹல்லேலூயா. உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை யாரு விழத்தலினாலும் உங்களுடைய ஆசீர்வாதங்கள் யாரு திருடினாலும் தடை செய்தாலும் அதை தடுத்தாலும் கர்த்தர் கொடுக்க எந்த மனுஷன் தடை செய்ய முடியாது. கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று அவர் நினைத்ததை யாரும் தடை செய்ய முடியாது. நான் திட்டவனே, நான் நினைவனே, நான் அதை நிறைவேற்றேன். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த புதிய மாதத்தை அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்க்கையிலே கொடுப்பாரு. யோசேப்பு நிமித்தமாக போத்திபார் வீடு கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. அங்கு நல்ல வாழ்க்கை போயிட்டு இருக்கு. அப்ப திடீரென்று அங்கேயும் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை குறுக்கிடுது. யோசேப்பு நினைப்பான், இங்கு நல்ல வாழ்க்கை நான் வாழ்றேன், எனக்கு நல்ல கௌரவமான ஒரு பதவி இருக்கிறது, நான் ஒரு அடிமையா இருந்தாலும் என் எஜமான் என்னை நேசிக்கான், அவன் வீட்டுல எல்லா ரைட்ஸ் எனக்கு கொடுத்துருக்கான், அவன் வீட்டுல உள்ள எல்லா காரியத்தையும் எனக்கு கொடுத்துருக்கான், அவனை மனைவி தவிர அத்தனை வாழ்க்கை எனக்கு சிறப்பாக இருக்குது, நான் என்னுடைய வீட்டுல வாழ்ந்தா கூட இவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்க மாட்டேன் என்று என் வாழ்க்கை நல்லா போகுது என்று அவன் இன்னும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருப்பான். ஆனா ஆண்டவர் அந்த நேரத்தை குறுக்கிட்டு, இது உன்னுடைய வாழ்க்கை இல்லை, இது உன்னுடைய திட்டம் அல்ல, நான் உன்னை வைத்திருக்கும்
உனக்கும் இடம் இதுவல்ல. ஹல்லேலூயா. நான் உன்னை கொண்டு போக செல்லும் இடம் வேற, உயரம் வேற, இந்த உயரம் உனக்கு போதும் என்று நீ திருப்தி அடைந்து விடாதே. ஹல்லேலூயா என்று இடைப்பட்டு அவன் நினைக்க நமக்கு இதுதான் வாழ்க்கை, இதுவே போதுமே, நல்ல சாப்பாடு இருக்கு, இடம், நல்ல பதவி, நல்ல தேவையான கௌரவம், மரியாதை எல்லாம் கிடைக்குது. அதுவும் அவன் பார்வோனுடைய ரைட் ஹேண்ட் போய் உள்ளவன் அந்த அவன். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட போத்திபார்ட்டை இருக்கிறது ஒரு பெரிய கௌரவமாக அவன் நினைத்து சந்தோஷம் வாழ்ந்து இருக்கும்பொழுது ஆண்டு குறுக்கிட்டு அங்கே ஒரு பிரச்சனை கொடுக்கின்றான். ஹல்லேலூயா. அவன் அங்கிருந்து சிறைச்சாலைக்கு செல்கின்றான். ஹல்லேலூயா. அப்பொழுது யோசேப்போட மனசு ரொம்ப நொறுக்கப்பட்டு இருக்கும். நான் நன்றாக வாழ்ந்தேனே, ஆண்டு எனக்கு நல்ல வாழ்க்கை கொடுத்தேன், சந்தோஷப்பட்டேனே, ஏன் அங்கிருந்தேனே இந்த சிறைச்சாலைக்கு கொண்டு வரேன் என்று ஒருவேளை அவன் அந்த நேரத்தை சோர்ந்து போயிருக்கலாம். ஹல்லேலூயா. நாம் நல்ல வேலை போயிட்டுருக்கு, நல்ல கம்பெனியில் நல்ல சம்பளத்தை போயிட்டு இருக்கோம், திடீரென்று அந்த நிரந்தரத்தில் உங்களை தூக்கிடலாம், உங்கள் வேலையை விட்டு உங்களை தூக்கிடலாம். அப்போ ஏன் எனக்கு இப்படி நடந்தது என்று இந்த இடத்துல நான் ஏன் விரட்டப்பட்டேனே, இந்த வாய்ப்பு என் கையில் ஏன் பறிக்கப்பட்டது, இந்த பதவி எனக்கு ஏன் பறிக்கப்பட்டது, இந்த இடத்துல ஏன் நான் விரட்டப்பட்டேன் என்று நீங்கள் அங்கலாய்க்கிறீங்க. கவலைப்படாதீங்க. அவங்களோட கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை இதை காட்டிலும் மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு செல்ல போகின்றார். ஹல்லேலூயா. அப்படி உயரத்துக்கு கொண்டு செல்ல வேண்டுமானால் நீங்க இப்ப இருக்கின்ற இந்த சிறிய வேலையோ, சிறிய பதவியோ, சிறிய வருமானமோ அதிலிருந்து உங்களை கர்த்தர் வெளியே எடுப்பார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட இடத்துல நீங்கள் வெளியே விரட்டப்படும் போது, உங்கள் காணியாட்சியிலிருந்து, உங்கள் சுதந்திரத்திலிருந்து, உங்களுக்குரிய இடத்துல நீங்கள் விரட்டப்படும் போது ஒரு நாள் கவலைப்படாதீங்க. ஹல்லேலூயா. இதை காட்டிலும் கர்த்தர் உங்களை பெரிய ஸ்தானத்துல உங்களை மென்மேலும் ஆசிரிக்க போகின்றார். இதுவரை நீங்க காணாத ஒரு உயர்த்தை உங்களை கொண்டு செல்ல போகின்றார் என்று விசுவாசிங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை எது செய்தாலும் அது நன்மைக்கு தான் செய்வார். ஹல்லேலூயா. அன்று யோசேப்புக்கு அது அறியல, அது புரியல. ஆனாலும் அவனுக்குள்ள ஒரு வேதனை. ஆனாலும் அவன் ஆண்டவரை தேடுறது அங்கேயும் அவன் நிறுத்தல, குறைக்கல. ஹல்லேலூயா. முன்னிலும் அதிகமாக ஆண்டரை தேட ஆரம்பித்தான், ஜெபித்தான், வேதாஸ்தான். ஆண்டர் அதிகமாக சொப்பனங்கள் கொடுத்தாரு, தரிசனம் கொடுத்தாரு. ஹல்லேலூயா. அப்படி சென்று கொண்டிருக்க வேலையில அந்த ஜெயிலுக்கு ஒரு 2 பேர் வராங்க, ராஜாவுடைய ரைட் ஹேண்ட் மாதிரி. ஒருத்தர் ராஜாவுக்கு ஜூஸ் ஊற்றி கொடுக்குறவர், இன்னொரு ராஜாவுக்கு பண்ட பலகாரங்கள் கொடுக்கின்ற 2 பேர் ஏதோ ஒரு குற்றம் செய்து அவங்க தண்டிக்கப்பட்டு அந்த ஜெயிலுக்கு யோசேப்பு இருக்கிற அந்த ஜெயில வராங்க. அப்பொழுது அந்த வேலையில யோசிப்பு அவங்க நிறைய பேசும்பொழுது அவங்களுக்கு ஒரு நாள் இரவுல ஒரு கனவு வருது. அதை குறித்து அவங்க கலங்கும் பொழுது யோசிப்பு ஏன் நீங்க கவலை இருக்கீங்க என்று சொல்லும்போது அந்த தரிசனத்துக்கு, அந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தை அவன் கூறிட்டு அவன் சொல்றான், அதுல 2 பேர்ல அந்த பலகாரம் கொடுக்குற சுயம்பாகி தலைவர் திரும்ப தூக்கில போடப்படும். ஆனால் அந்த பானம் கொடுக்குற, ஜூஸ் கொடுக்குறவன்னு திரும்ப நீ ஸ்தானத்துக்கு உயர்த்தப்படுவேன், அப்போது நீ என்ன நினைச்சுக்கோ என்று அவன்கிட்ட ஒரு விண்ணப்பத்தை வைக்கான். நாம நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா வாசலும் அடைப்பட்ட சூழ்நிலையில நம்ம மனுஷங்கிட்ட திரும்ப போய் உதவி கேட்போம். எனக்கு ஏதாவது செய்யுங்க, எனக்கு ஏதாவது வேலை வாங்கி கொடுங்க, எனக்கு வீடு கட்ட பணம் கொடுங்க, எனக்கு எங்கேயாச்சும் வேலை கிடைக்குமா என்று பாருங்க என்று நாம் நினைச்சிட்டு நம்ம பெண் பிள்ளைகளுக்கு மாப்பிள்ளை பார்க்குற காரியமோ, வீடு கட்ட காரியமோ, நகவங்க காரியமோ, பணம் வாங்க நிலவங்க காரியமோ, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு எப்படியாவது இந்த காரியம் வாங்கி செய்யுங்க, எனக்கு யார்ட்டாச்சும் பேசி எனக்கு இந்த வேலையை வாங்கித்தாங்க, இந்த இடத்த வாங்கித்தாங்க என்று நாம் மனுஷன்ல செய்து என்ன செய்யறோம், பல முறை முயற்சி எடுக்கின்றோம், அவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்கணும். அதே போல ஏசப்பா எல்லாத்தையும் அடைச்சிட்டாங்க. ஒருவேளை நம்ம மனுஷங்கிட்ட சொன்னா அவன் எப்படியாவது நினைப்பான் என்று சொல்லி அவன் அந்த சூழ்நிலையில சரி நம்ம இந்த வழியில நம்ம ட்ரை பண்ணோம் என்று சொல்லி அவன் சொல்லும்பொழுது அவன் அதை மறந்து போனான் இல்லையா, கற்றி அதை மறக்க செய்தார். ஆனாலும் யோசிப்பு தன்னுடைய விசுவாசத்துல, தன் தரிசனத்துல அவன் உறுதியாக நின்றானால் இல்லையா. ஆண்டவர் ஒரு நாளுமே விடவில்லை. எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தால் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து அவன் கர்த்தரோடு கூட இருந்தான் நாள் இல்லையா. அதே போல கர்த்தர் அவனை உயர்த்தும் வேலை வந்தது. 17 வருஷம் அவன் ஜெயில இருந்த பிற்பாடு ஹல்லேலூயா ஒரு நாள் பார்வோனுக்கு ஒரு சொப்பனம் வருகின்றது. ஹல்லேலூயா. சொப்பனம் அவன் ரொம்ப கலங்கி போறான். கலங்கி அந்த வேலையில இருக்கும்பொழுது இந்த சொப்பனத்துக்கு யார் அர்த்தம் சொல்றாங்களோ அவங்களுக்கு நான் என்னுடைய ஸ்தானத்துல நான் அவன் என் தேசத்துல மிக உயர்ந்த பதவியை கொடுப்பேன், என்னுடைய மகளாகிய என் மகளையும் ஆஸ்னாத்தையும் நான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் என்று சொல்லும் பொழுது ஹல்லேலூயா அந்த வேலையில அப்படி என்று சொல்லும்பொழுது என்னுடைய மகளையும் நான் திரும்ப பண்ணி கொடுப்பேன் என்று அறிவிக்கப்படுது. அப்பொழுது
திடீரென்று கர்த்தர் பானபாத்திரக்காரனுக்கு யோசேப்பை கொடுத்தான நினைவை கொடுத்தார். அல்லேலூயா. ஆண்டவரே வந்து நம்முடைய காரியத்தை மறக்கவும் செய்வார். யார் எந்த நேரத்தை உதவி செய்ய வேண்டும், எப்படி உதவி வேண்டும் என்று கர்த்தர் யாருக்கு சொல்கின்றாரோ அவர்கள் தான் நமக்கு நினைச்சுவாங்க, உதவி செய்வாங்க. நம்ம என்னதான் மற்ற மனுஷங்கிட்ட போய் போறாலும் அந்த வேலை என்று வரும்பொழுது மாத்திரமே தேவனுக்கு இயேசுவார். இல்லையா? தேவனுக்கு தெரியும் என் பிள்ளையை யார் மூலமாக உயர்த்த வேண்டும், யார் மூலமாக உதவி செய்யணும் என்று கர்த்தருக்கு தெரியுமா? இல்லையா? அதே போல பானபாத்திரனுடைய நினைவுகளை யோசேப்பு வந்து இப்படி ஜெயில ஒரு பையன் இருக்கான், அவன் வந்து எனக்கு சொன்னா அதே மாதிரி நடந்தது என்று சொல்லும்போது ராஜா அவனை அழைத்து கூப்பிட்டு அவனுக்கு ஷேவிங்லாம் பண்ணி நல்ல ட்ரெஸ்ஸை மாற்றி கொண்டு வந்து நிறுத்தும் பொழுது அதே போல் யோசேப்பு கர்த்தரோடு இருக்கப்படியால் கர்த்தர் அவனுக்கு அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை வெளிப்படுத்தான். இல்லையா? பார்வன் மிக மிக மகிழ்ச்சியாகி அவனுக்கு மிக உயர்ந்த பதவியை கொடுத்து தன்னுடைய மகளையும் அவனுக்கு மனையாக கொடுக்கின்றாள். இல்லையா? அப்பொழுது அவனுக்கு ஒரு நல்ல அந்தஸ்து வந்துட்டு அவன் அதிகாரியாக மாறிட்டான். இல்லையா? அதே போல் அந்த சொப்பனத்தை காணப்பட்டபடி 7 வருஷம் பஞ்சம், நீ வந்து இந்த எல்லா விளையிற எல்லாவற்றையும் நீ எடுத்து ஒரு களஞ்சத்தில் சேர்த்து நீ என்ன நினைக்கோ அதை வந்து செய் என்று எல்லா பொறுப்பையும் பார்வன் வந்து யோசேப்பு கொடுக்கும்பொழுது யோசேப்பு ஆண்டவர் கூட நெருங்கி நடந்தபடியால் கர்த்தர் பரலோகத்திலிருந்து அவனுக்கு சிறந்த ஞானத்தை கொடுத்து, ஹல்லேலூயா, ஒரு சிறந்த ஞானத்தை கொடுத்து அவனுக்கு பரலோக ஞானத்தை கொடுத்து எந்தெந்த காரியத்தை என்ன செய்யணும், தானியங்களை எப்படி சேகரிக்க வேண்டும், எப்படி விற்க வேண்டும், எப்படி ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டும், இந்த 7 வருஷத்துக்கான தானியத்தை எப்படி விளைவிக்க வேண்டும் என்று பஞ்சகாலம் வருவதற்கு முன்பாகவே அவன் அதுக்கென்று எல்லா ஆயத்தங்களும் செய்து, ஹல்லேலூயா, அவன் எல்லாவற்றையுமே சேகரித்து வைத்தான். அதே போல பஞ்சம் ஆரம்பித்தது. எல்லா முழு உலகத்தில் எல்லா தேசம் வந்து பஞ்சத்துல தானியம் வாங்குறதுக்கு எகிப்தை நோக்கி வர்றாங்க. ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் அவன் வந்து ஒரு அதிகாரி இருக்கின்றான். அப்பொழுது அவனுடைய மனது சந்தோஷப்பட்டிருக்கும். ஆண்டு என்னை நல்ல உயர்ந்த நிலையில வச்சுட்டாரு, நான் விரும்பின வாழ்க்கை கொடுத்தாரு. ஹல்லேலூயா. அவர் என்னை இப்பொழுது நல்ல சந்தோஷமான சமாதானமுள்ள வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுவான். ஆனால் அவனுடைய எல்லா ஆசீர்வாதங்களும் ஃபுல்ஃபில் ஆகலை. ஒரே ஒரு ஆசீர்வாதம், அவன் வந்து தன்னை தகப்பன் வீட்டில் தன் சகோதரனால் பகைக்கப்பட்டான், பொறாமைப்படுத்தப்பட்டு அவனை வந்து குளிர தள்ளினாங்க. தகப்பனை பார்க்கல, தகப்பனை நேசி தன்னை தகப்பன் முகத்தை பார்க்கல, தகப்பனோட வாழ முடியலை. அவனுக்குள்ள அந்த ஏக்கம் இருந்தது. இல்லையா? அவன் உலக பிரகாரமாக கர்த்தனுக்கு நல்ல பதவி, பிள்ளைங்களும் பிறந்தாங்க, நல்ல மனைவி, ஹல்லேலூயா, ராஜாவோட மகள், நல்ல ஒரு வாழ்க்கை அவனுக்கு கிடைத்தது. மனைவி பிள்ளைங்க என்று சந்தோஷமா வாழ்ந்தான். ஆனாலும் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு குறைவு இருந்தது. தன் தகப்பனை பார்க்கணும், தன்னுடைய தகப்பன் பெற்ற அந்த குமார்கள் மற்றும் நம்ம அண்ணன் மகள் மனசுல இடமடிச்சு அவங்க நல்லா மாறணும் என்று, அவங்களும் ரசிக்கப்பட வேண்டும் என்று யோசேப்பு அவர்களுக்காக ஜெபித்து கொண்டே இருக்கின்றார். இல்லையா? அந்த நினைவு அவருக்குள்ள இருந்து கொண்டு இருக்கிறது, ஒரு ஏக்கம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுடைய ஏக்கங்களை நிறைவேற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. அவர் உங்களுடைய மன விருப்பங்கள் உங்களுக்கு தந்தருவார், உங்களுடைய எல்லா ஆலோசனையும் நிறைவேற்றுவார். கட்டத்தில் நீங்கள் மனமாற்றி இருக்கும்பொழுது அவர்களுடைய எல்லா மன வாஞ்சிலே நிறைவேற்றார் என்ற வார்த்தையின்படி அந்த யோசேப்பின் அடிமனதில் ஆள் மனதில் இருந்த அந்த ஏக்கத்தை கட்ட ஒரு நாள் மாற்றார். அதே போல யோசேப்போட அண்ணன்மகள் வராங்க தானியம் கொள்ளும்படியாக. யோசேப்புக்கு தெரிது அவங்க தன்னுடைய சகோதரர்கள் என்று. ஹல்லேலூயா. ஆனால் அவங்களுக்கு வந்து இது யோசேப்பு என்று அடையாளம் தெரியலை. ஏனென்றால் எபிரேயர்கள் முகம் வரமா இருக்கும், எகிப்தின முகம் வரமா இருக்கும். அவங்களுடைய உடைகள், அவங்களுடைய தலைமுடி, அலங்காரம் எல்லாமே முற்றிலுமாக வேறுபாடு உள்ளது. அவங்க வந்து இது யோசேப்பு என்று அதுவும் சின்ன பைய பார்த்தது. இவன் இப்போ மிகப்பெரிய வாலிபனாகி வாலிபன் வயசுல ஒரு பார்த்துருப்பாங்க. இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு அதிகாரம் இருக்கின்றான். அவங்களுக்கு அது அடையாளம் தெரியவில்லை. அப்போ வரும்பொழுது அவன் அதை கண்டு தனக்கு கீழே உள்ள தன் அசிஸ்டன்ட் கூட சொல்லும்போது அவங்களுக்கு தேவையான தானியத்தை கொடுங்க, அவங்க என்னென்ன கொண்டுதாங்க அந்த பணத்தையும் அந்த சாக்கில் போட்டு திரும்பி அனுப்பி விடுங்க என்று சொல்லும்போது செய்து கொண்டு அவங்கள தன்னிடம் கூட்டு வரவிருக்கின்றான். நான் வேற ஒரு அதிகாரி மாதிரி யோசிப்பு அவங்ககிட்ட கடினமாக பேசினான். நீங்க வந்து தேச வேவு பார்க்க வந்திருக்கீங்க என்று சொல்லும்போது, இல்லை நாங்கள் வேவு பார்க்க அல்ல, நாங்கள் கானான் நாட்டை சேர்ந்தவங்க, எங்களுக்கு ஒரு தகப்பன் உண்டு, நாங்கள் மொத்தம் 12 பேர், அதில் ஒரு சகோதரன் காணாம போயிட்டான், அவர் வயசான தகப்பன் இருக்கிறாங்க என்று சொல்லும்போது அப்பொழுது வந்து தன் தகப்பன் உயிரோடு இருக்கிற என்று யோசேப்பு கண்டு, அப்படி என்றால் நீங்கள் வந்து உண்மையார்கள் என்றால் நீங்கள் ஒரு சகோதரன் நீங்கள் விட்டுட்டு போங்க, அந்த கடைசி சகோதரன் எங்கள் தகப்பனுக்கு உண்டு, அந்த இளையசன் உண்டு என்று சொன்ன அந்த சகோதரன் நீங்கள் கூட்டி கொண்டு வந்தால் என் கண்களுக்கு கண்டால் ஒழிய நான் உங்களை விடமாட்டேன் என்று சொல்லிட்டு, நீங்கள் வேவுகள் இல்லை, நீங்கள் நிஜசதான் உண்மையாக தானியம் கொள்ள வந்தீங்க என்று நான் சொல்லிட்டு ஒரு பொய்யான குற்றச்சாட்டை யோசேப்பு கொடுத்து பெனியமீனை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அப்படியாக சொல்லியிருந்தார். அப்பொழுது அவங்க சொல்றாங்க, பயந்து போய்
நாம நம்முடைய சகோதரனுக்கு பண்ண பாவத்துக்கு நமக்கு இன்றைக்கு எப்படி வந்தது என்று சொல்லி அவங்க தனக்குள்ள பயந்து கொண்டு அவங்க தேசத்துக்கு திரும்பி போறாங்க. திரும்பி போய் அவங்க அப்பாட போய் சொல்றாங்க. அவங்க அப்பா ரொம்ப யாக்கோபு அழுகின்றான், சிமியோனை இப்படி பிடிச்சு வச்சுட்டாங்க, நீங்க வந்து பென்யாமீனை கூட்டு போனா எனக்கு என்ன பிள்ளையாற்றனாக்குறீங்களே, என்னுடைய முடியை நீங்க பாதாளத்துல ஒரு வியாழத்தோடு இறங்க பண்ணுங்கன்னு சொல்லி நான் அப்படிப்பட்ட வேதனையோட மறிக்க போறேன் என்று சொல்லி அவர் வேதனை கொண்டு இருக்கின்றார். திரும்ப அவங்களுக்கு கொண்டு வந்த எல்லா தானியமும் கறந்து போன பின்பாடு திரும்ப அவங்களுக்கு தானியம் தேவைப்படுது. அந்த வேலையிலே ரூபன் சொல்றால், நீங்க வந்து திரும்ப அனுப்பினால் ஒழிய நம்ம இன்றைக்கு நம்ம மஞ்சத்தை மறிச்சு போயிடும் என்று சொல்லும்போது யாக்கோட மனசு மாதிரி, சரி அந்த மனுஷன் வந்து உங்களுக்கு திரும்ப எல்லா பணத்தையும் கொட்டினால நீங்கள் அந்த பணத்தை கொண்டு போங்க, எக்ஸ்ட்ரா பணத்தையும் கொண்டு போங்க, அவனுக்கு நல்ல வெகுமானங்களை நீங்கள் கொண்டு போங்க, நம்ம தேசத்தில் உள்ள வெகுமானங்கள் என்று சொல்லி சில காரியங்களே அவங்க கையில் கொடுத்து வெகுமானத்தை கொடுத்து எக்ஸ்ட்ரா பணத்தை கொண்டு அவங்க போகிறாங்க. போகிற வழியில் பென்யாமீனை கூட்டு போகிறாங்க. பென்யாமீன் உயிரோட வரதுக்கு நான் உத்தரவாதம் என்று ரூபன் வந்து செய்கிறான். உத்தரவாதம் எடுத்து கூட்டு கொண்டு போகின்றான். அப்பொழுது பென்யாமீனை கண்டவன் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்களுக்கு ஒரு பந்தி ஆயத்தம் செய்து ஹல்லேலூயா அவங்களோட கூட சாப்பிடுகின்றான். அந்த நாளை எபிரேயர் கூட அவங்க வந்து சாப்பிட மாட்டாங்க, எகிப்தியர்கள் எகிப்தியரோட சம்மந்தம் கலக்க மாட்டாங்க. ஆனாலும் அந்த நாளை பந்தி ஆசரித்து முடிச்சு பிற்பாடு ஹல்லேலூயா அவங்கள கூட்டு என்ன செய்யறான், விசாரிக்கின்றான். ஹல்லேலூயா அந்த நேரத்தை இந்த வார்த்தை வருகிறது. ஹல்லேலூயா நாங்கள்லாம் யாருன்னா, நாங்கள் தானியம் கொள்ள முடியும் வந்தோம், நாங்கள் எங்கள் வீட்டில் போய் பார்க்கும்போது நாங்கள் கொண்டு வந்த எல்லா பணமும் அங்கே இருந்தது, நாங்கள் எக்ஸ்ட்ரா பணம் இந்த ட்ரப்பை கொண்டு வந்திருக்கோம், நீங்கள் அதை எடுத்துக்கொண்டு எங்களுக்கு தானே தாங்க என்று சொல்லும்போது இந்த வார்த்தை அந்த வேலைக்கான சொல்லியிருந்தால், அதற்கு அவன் உங்களுக்கு சமாதானம், நீங்கள் பயப்பட வேண்டாம், உங்கள் தேவனும் உங்கள் தகப்பனுடைய தேவனமாக இருக்கிறவர், உங்கள் சாக்குகளிலே அதை உங்களுக்கு புதையலாக கட்டளையிட்டார். இல்லையா நீங்கள் கொடுத்த எல்லா பணம் என்று வந்து சேர்ந்தது என்று சொல்லி அவங்க கொடுத்த பணத்தை திருப்பி கொடுத்து அவங்க எக்ஸ்ட்ரா கொண்டு வந்த அந்த தானியத்தை வாங்குவ அந்த பணத்தையும் கொடுத்து இல்லையா அவங்களுக்கு யோசிப்பு சொல்லினார், அவங்களுக்கு எவ்வளவு அந்த சாக்கு அளவு கொள்ளுமோ அவ்வளவு தானியத்தை நீங்கள் கொடுங்க என்று சொல்லியிருந்தார். இல்லையா அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை ஒரு அதிசயத்தை உங்கள் அற்பத்தை உங்கள் வாழ்க்கை கட்ட செய்வார். இல்லையா நீங்க ஒரு காரியத்துக்காக ஒரு குறிப்பிட்ட அளவு தான் நீங்க பிசினஸ்க்கு சேர்த்து வச்சுக்கீங்க, ஆனா உங்களுக்கு தேவையான நிறைய கர்த்தர் ஒரு புதையலை போல உங்களுக்கு பொன்னையிலே கொடுக்க போகின்றார். இல்லையா கையில் தட்டி பெற்றுக்கொள்ளுங்கள், கட்ட அப்படிப்பட்ட அதிசயத்தை செய்ய போகின்றார். நீங்க எதிர்பார்த்தது இந்த பணத்துக்கு இவ்வளவு தானியம் தான், ஆனா கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஹல்லேலூயா ஒரு புதையலை கொடுக்க போகின்றார். நீங்க எதிர்பாராத ஒரு புதையல், பணமும் திரும்ப கையில வருது, ஆனா எக்ஸ்ட்ரா தானியமும் திரும்ப கிடைக்கும். ஹல்லேலூயா நீங்க பிரயாசப்படாத நீங்க அறுக்க போறீங்க, நீங்க கட்டாத வீட்டை கட்ட போறீங்க, நீங்க நடாத திராட்சை தோட்டத்தின் பலன் நீங்க அனுபவிக்க போறீங்க, நீங்க வாங்கி நடப்பாத சகல வஸ்துக்கள் சகல பொருள்களால் நிரப்பப்பட்ட வீடு உங்களுக்கு சொந்தமாகப்போது, பல நிலங்கள் உங்களுக்கு சொந்தமாகப்படுது. இந்த புதிய மாதத்தை கட்ட அப்படிப்பட்ட அதிசயங்களை செய்து கர்த்தர் தன்னை நாமத்தை மகிமைப்பட்ட போகிறார். உங்கள் மூலமாக கர்த்தர் நாம மகிமைப்பட போகிறது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரிங்க, துதிங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய புதில்களை யோசேப்பு சகோதரருக்கு செய்தது போல ஹல்லேலூயா கர்த்தர் உங்க வாழ்க்கையை செய்வார். கர்த்தர் யோசேப்பு இருந்தால் கர்த்தர் யோசேப்பு ஆசீர்வதித்தார், கர்த்தர் யோசேப்பு பெருகப்பினார். ஹல்லேலூயா அதே போல அவங்களுடைய சகோதரர்கள் யோசேப்பு மேல என்னதான் செய்தாலும் ஹல்லேலூயா கர்த்தர் அதையும் மன்னித்து, இதற்கு பிற்பாடு ஒரு பிரச்சனை நடந்து அந்த சாக்குல வந்து வெள்ளி பாத்திரத்தை கொண்டு யோசேப்பு தன பானம் வெள்ளி பாத்திரத்தை கொண்டு வைக்க சொல்லும்போது, இதை யாரோ திருடனாக கொண்டு போறாங்க, இதை யார் கண்டுபிடிக்கப்பட்டாங்க, அவங்க வந்து எனக்கு அடிமை இருக்கணும்னு சொல்லி பென்யாமீன் தனக்கு பிடித்த தன்னுடைய சகோதரனுக்கு சாக்குல அந்த போடும்பொழுது அவங்க கண்டுபிடிக்கப்பட்டு பென்யாமீனை சிறைப்படுத்தி குறைச்சிட்டு சிமியோனை திரும்பி கொண்டு வரும்போது அப்பொழுது அவன் ரொம்ப அழுறான். இதை கேட்டா என் தகப்பன் இறந்து போயிடுவாரு, இந்த சின்ன மகனோட ஜீவனும் எங்க அப்பாவோட ஜீவனும் அது இணைக்கப்பட்டிருக்கு, நீங்க இவனை இங்கு விட்டா எங்க அப்பா இறந்து போயிரு என்று சொல்லும் போது யோசேப்பு தன்னை வெளிப்படுத்த முடியாமல், நான் அழுது நீங்க என்ன கொலை பண்ண நினைச்சீங்க, என்னை அழிக்க நினைச்சீங்க, ஆனா கர்த்தர் உங்களுக்கு ஜீவ ரச்சனை செய்ய முடியாது, என்னை இவ்விடத்துக்கு கொண்டு வந்தார். ஹல்லேலூயா கர்த்தர் உங்க வாழ்க்கையில சில பாடுகள் சில உபத்திரவங்களை அனுமதித்தால் அது மற்றவர்களுக்கு நீங்கள் பிரயோஜனமாகும்படிதான் அனுமதித்தார் ஒழிய உங்களை அழிக்க அல்ல. ஹல்லேலூயா உங்களை உருவாக்க உங்களை உயர்த்தலாம் கட்ட அப்படியோட பிரச்சனைகளை அனுமதித்தார். இப்போ உள்ள அந்த பாடம் பார்த்து சோர்ந்து பாருங்க, இக்காலத்து பாடுகள் இனி உங்க வாழ்க்கையில நடக்க போகிற மகிமைக்கு அற்பத்துக்கு அது ஒரு நாளுமே ஈக்குவல் அல்ல. ஹல்லேலூயா கர்த்தர் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய காரியங்களை மிகப்பெரிய அதிசயங்களை செய்ய போயினா, ஒரு புதையலை கொடுக்க போயினா, நீங்க எதிர்பார்த்த பல நன்மை கிடைக்க போகுது. அதே போல யோசிப்பு தன்னுடைய சகோதரருக்கு சென்று, நீங்க வந்து இங்க வந்து பிசினஸ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு எல்லா வசதியும் நான் செய்து தரேன், அப்பா கூட்டுவாங்க,
நீங்கள் உங்களுடைய பிள்ளைகள் மனைவி எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே வந்து என் பக்கத்தில் இருங்க, நான் உங்களுக்கு தேவை எல்லா உதவி கொடுக்க என்று சொல்லி அல்லேலூயா தான் தீமை செய்த சகோதரர்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டு கர்த்தர் அப்படிப்பட்ட சகோதரர்களையும் ஏற்றுக்கொண்டு அவர்களையும் யோசிப்பு மூலமாக ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அவங்க சந்தோஷமாக வாழ்ந்து பெறுகிறாங்க. அதே போல யோசேப்பு வாழ்க்கை செய்த கர்த்தர் இன்றும் உங்கள் வாழ்க்கையில செய்ய போயிருந்தார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையிலே கொடுக்க போயிருந்தார். உங்கள் வாழ்க்கையில ஒரு புதையலே கட்டிட போயிருந்தார். நீங்கள் வந்து சந்தோஷமா ஆடிப்படுத்துதீங்க, விசுவாசிங்க. நீங்க எதிர்பாராத ஒரு அதிசயம், அற்புதம், நன்மை உங்களுக்கு கிடைக்க போகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படிவிட அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் இந்த நாளில் செய்ய போயிருந்தார். ஏசாயா 61:7 இப்படியாக பாடப்பட்டுள்ளது, உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக 2 ஞாபகம் நடப்போகிறது. ஹல்லேலூயா. நீங்கள் வெட்கப்பட்ட இடத்துல நீங்க எங்கெல்லாம் வெட்கப்பட்டீங்களோ, எதெல்லாம் இழந்தீங்களோ, அந்த வெட்கத்துக்கு பதிலாக கர்த்தர் உங்க வாழ்க்கையில ரெட்டிப்பாக கொடுக்க போயிருந்தார். ஹல்லேலூயா. ரெட்டிப்பான நன்மை உங்களுக்கு வரப்போகிறது. ஹல்லேலூயா. தேவன் அப்படிப்பட்ட அதிசயத்தை இந்த புதிய மாதம் செய்து உங்கள் தலையை என்ன செய்கிறாரா, நிமிர பண்ண போகிற. சொல்லுங்க, என் தலை நிமிரும், என் வாழ்க்கை உயரும், நான் செழிப்பேன். ஹல்லேலூயா. நான் செழிப்பேன் என்று சொல்லுங்கள். இன்னொரு சம்பவத்தை கூட நம்ம வேகமாக வாசிக்கலாம். ஹல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 24ஆம் அதிகாரத்தை ஹல்லேலூயா லூக்கா 24:36 இப்படி பாடப்பட்டது. ஹல்லேலூயா. லூக்கா 24:36 இவைகளை குறித்து அவர்கள் பேசிக்கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். ஹல்லேலூயா. இந்த சமாதானம் எதற்கென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து வாழ்ந்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பார் என்று அவரை குறித்து அவர் பிறந்த நாள்ல இருந்து அந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்பதாகவே எத்தனையோ தீர்க்கதரிசிகள் மூலமாக நமக்கு சொல்லப்பட்டது, குறிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஆண்டுடைய வருகை ஒவ்வொன்றும், அவருடைய நடக்கைகள் ஒவ்வொன்றுமே முன்பதாகவே தீர்க்கதரிசிகள் முன்னகூட்டி என்று சொன்னாங்க. அதே போல ஆண்டவர் இந்த பூமியில் வந்து வாழ்ந்து மரித்து உயிரோடு கூட 3ஆம் நாள் எழும்பி என்ன செய்தார், முதலாக மகதலேனா மரியாளுக்கு தன்னை வெளிப்பட்டினார். 2 ஸ்திரீகள் போறாங்க கல்லறைக்கு. அங்க ஆண்டரை காணாம இருக்கும்போது தூதர்கள் தோண்டி சொல்றாங்க, இங்க அவர் இல்லை, மரித்தோர் உயிரோடு கூட இழந்தவரை நீங்க மரித்தோரத்தை ஏன் தேடுறீங்க, அவர் இங்க இல்லை, அவர் வீட்டில் தான் என்று சொல்லும்போது அவங்க அது வந்து பார்த்து பயந்து போய் அவங்க அந்த வார்த்தைகளை நினைச்சாங்க, கவலைப்பட்டிருக்கும் பொழுது அப்போது அந்த தூதர் சொல்லும்போது மனுஷகுமாரன் பாவின் கையில ஒப்பு கொடுக்கப்பட்டு சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்திருக்கவும் வேண்டு மென்பதற்காக அவர் கலிலேயாவில் இருந்த நாட்களில் உங்களுக்கு சொன்னார்ல, உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்னார்ல அப்படி நடக்கும் என்று சொல்லும்போது அதை நீங்க நினைவு கூறுங்க என்று அந்த தூதன் சொல்லும் போது அவங்க அதை நினைவு கூர்ந்து ஆச்சரியப்பட்டு அதை ஓடி போய் என்ன செய்றாங்க, மற்ற எல்லா அப்போஸ்தலர்கள் ஒரு இடத்துல இருக்கும்போது அவங்களுக்கு சொல்றாங்க. ஆனால் அவங்க இதை நம்பல. ஆண்டு எப்படி 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை அவங்க வந்து மறந்து போனாங்க. ஆண்டு சொன்ன நாள் அந்த காரியங்களை அந்த ஸ்திரீகள் வந்து பார்த்தாலும் அதை நம்ப முடியவில்லை. அதே போல அப்போஸ்தலனாகிய பேதுரு ஓடி போய் வேகமா பார்க்கின்றார். அவரும் வந்து தன்னிலே மிகவும் ஆச்சரியப்பட்டு, ஹல்லேலூயா, சம்பவத்தை குறித்து தன்னில் ஆச்சரியப்பட்டு கொண்டு போனான். எல்லாத்தையும் பார்த்து அவன் மிக மிக ஆச்சரியப்படினான். அதே போல அன்றைக்கு எல்லாருக்கும் அன்றைக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் அன்றைக்கு காணப்படுது. அதுல வந்து ஒரு 2 சிஷ்யர்கள் கிளியோப்பாவும் சீமோனும் அந்த நாளை எம்மாவு ஒரு கிராமத்துக்கு அவங்க போகும்போது இந்த காரியத்தை பேசிக்கினே போறாங்க. திடீரென்று இயேசு அவங்க கூட அவங்களுக்கு தெரியாம அவன்ற மறுமாலை அவங்க அறியல, அவங்க இயேசுன்னு அவங்க உணரல, அவங்க தெரியாதவர் போல அவங்க கூட நடந்து எல்லா கருத்தையும் அவர் ஏதோ ஒரு புது ஆள் போல என்னத்தை பேசிட்டாருங்க, என்ன கருத்தை பேசுறீங்க, ஏதோ புதுசா பேசுறீங்க என்னன்னு சொல்லும்போது, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா, நீங்க வந்து வேற ஊரா, இதை இன்றைக்கு இயேசு நசரேயனாகிய இயேசுன்னு ஒருத்தர் வந்தாரு, அவர் வந்து வாக்கிலும் செய்கையிலும் வளராக ஒரு திக செய்திருந்தாரு, அவர் நிறைய அர்ப்பணம் செய்தாரு. ஆனாலும் அவர் வந்து பாவிகள் கீழே ஒப்பு கொடுக்கப்பட்டாங்க, அவர் சிலுவையில் அரைஞ்சாங்க. இன்றைக்கு அவங்க 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்று எங்க ஸ்திரீகளை சிலர் பார்த்தாங்க. அதே போல எங்க சிஷ்யர்களையும் சிலர் போய் பார்த்தாங்க, எங்களால் அதை நம்ப முடியல என்று சொல்லும்போது ஆண்டவர் அவங்களோட கடிந்து கொள்கிறார். அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசாரிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இதயமுள்ளவர்கள் கிறிஸ்து விதமாக பாடுபடவும் தமது மகிமையிலே பிரவேசிக்க வேண்டியது இல்லையா என்று சொல்லி அந்த வார்த்தையை உங்களோட இருக்கும்போது எத்தனை பேர் அவர் பேசினாரு, எத்தனை தீர்க்க சாத்து வந்திருக்கு, நீங்க அதெல்லாம் மறந்து போயிட்டுங்க என்று சொல்லி அவங்களை ஏசிட்டு பல கருத்தை பேசும் பொழுது அவங்க ஆண்டு அந்த ஊர் முடிஞ்சு அவங்க வந்து சேர்ந்த இடம் வந்தானே போகிற போல் காணப்படும் போது, இல்லை நீங்க எங்களோட கூட இருந்து ராத்தங்க என்று சொல்லும் போது அப்பொழுது கர்த்தர் அப்பத்தை பிடிக்கும் பொழுது தன்னை வெளிப்பட்ட உடனே ஏசு என்று கண்டு உடனே அவர் மறைஞ்சு போயிட்டாரு. அதை குறித்து இவங்க 2 ஓடி மற்ற எல்லாத்தையும் அறிவித்து இப்படி ஒரு
ஒரு சூழ்நிலை, ஒரு கலங்கின சூழ்நிலை, அடுத்து என்ன நடக்குமோ என்ற ஒரு பயந்த சூழ்நிலையில இப்படியாக ஆச்சரியமான காரியங்கள் நடக்கிறது, நம்ம எதிர்பார்க்காத நினைக்காத காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த சூழ்நிலை அவங்க கலங்கி போன வேலையில இயேசு அவங்க நடுவே வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் என்றால் இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு உங்க வாழ்க்கையில நீங்க நினைக்காத பல ஆச்சரியங்கள் அலையிலியா அதிர்ஷ்டமான காரியங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க போகிறது. அலையில கலங்க வேண்டாம். தேவன் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய காத்தை செய்ய நீங்கள் கலங்க வேண்டாம். உங்களுக்கு சமாதானம் அலையிலியா. உயிரோடு கூட எழுந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்க வாழ்க்கையில இருக்கின்றார். அவர் உயிரோடு கூட எழுந்தவர் என்பதை உங்க வாழ்க்கையில் நிரூபிக்க போகின்றார். அந்த வேலை வந்தது, அந்த தன்னுடைய வல்லமை கர்த்தர் வாழ்க்கையில வெளிப்படுத்தும் வேலை வந்தது. ஹல்லேலூயா. ஆவு 1:5 எப்படியாக போடப்பட்டது, ஆச்சரியப்பட்டு பிரமியுங்கள், விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் விசுவாசத ஒரு கிரியை நான் உங்கள் நாட்களிலே நடப்பிப்பேன். ஹல்லேலூயா. நீங்க பிரமித்து பார்க்க முடியாத விவரிக்கப்பட்டாலும் அந்த காரியத்தை குறித்து என்னதான் பேசினாலும் தூதர் வந்து சொல்லும்போது அந்த ஸ்திரீகள் பார்க்கறாங்க, ஆண்டோடைய சரீரம் இல்ல, அந்த சேலையில களைஞ்சு கிடக்கு, அவர் உயிரோடு கூட போயிட்டார், அவர் எழுந்துட்டார் என்பதற்கு அடையாளம் காணப்பட்டால் அவங்களுக்கு நம்ப முடியல. அதே போல பேதுரு பார்க்கின்றார். ஹல்லேலூயா. அதே போல அவர் மறுமாய் போனதை அந்த சீஷர்கள் சொல்றாங்க, அவர் கூட நம்ம பேசும்பொழுது அந்த வேத வார்த்தைகளை பேச பேச நம்ம இரு எப்படி இருந்தது, அக்னியாக கொண்டுட்டு எரிந்ததில்ல. அது ஒரு அடையாளம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட விவரிக்கப்பட்டாலும் ஒரு நம்ப முடியாத ஒரு அதிசயமான நீங்க விசுவாசிக்க முடியாத ஒரு காரியத்தை ஹல்லேலூயா ஒரு கிரியை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய போகின்றார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை செய்து உங்களுடைய வாழ்க்கை உயர்த்த போகின்றார், உங்களை மேன்மைப்பட்ட போகின்றார், உங்களை பிறகு பண்ண போகிறார். இந்த ஜூலை மாதம் அப்படிப்பட்ட பல நன்மைகளை எதிர்பாருங்கள், விசுவாசிங்கள், காத்துங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற போகின்றார். ஹல்லேலூயா. இதுவரை நீங்கள் மாற்ற அபிஷேகம் அல்ல வல்லமையில இனி ஊற்ற போகிற மகிமை வல்லமை அது மிகப்பெரியது. இந்த கடைசி காலத்திலே கட்ட மிகப்பெரிய திட்டங்களை உங்களை கொண்டு செய்ய போகின்றார். மிகப்பெரிய காரியங்களை பூமி எங்கும் எந்த ஜாதிகளுக்கும் செய்யப்பட பல அதிசயங்களை பல அற்புதங்களை கட்டர். ஹல்லேலூயா. உங்களோடு கூட ஜனங்கள் முன்னதாக கட்டர் செய்ய உங்களுக்கு செய்ய போகின்றார். அதை பார்த்து பல ஜனங்கள் பல ஜாதிகள் உங்களோடு கூட ஓடி வரப்போகின்றார்கள். ஹல்லேலூயா. இந்த பூமியும் ஒரு இருள் ஒதுக்க போகிறது, காரில் இதுவரை இந்த பூமியில உலகம் காணாத பல உபத்திரங்கள், பஞ்சங்கள், யுத்தங்கள் நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம். நம்ம சுற்றி சொல்ல கொலைகள் வருகிறது, யுத்தம் வருகிறது, பஞ்சங்கள் பல இடங்கள்ல பல தேசங்கள்ல தண்ணீர் பஞ்சம், எல்லாமே ஆகார பஞ்சம், தண்ணீர் பஞ்சம், எல்லா இடத்துலயும் தலைவர் தாடுகிறது. பல தேசங்கள்ல தண்ணி இன்றைக்கு இல்ல, ஆகாரமே இல்லாம மண்ணை கூட திங்கிற சூழ்நிலையில பல தேசங்கள் தள்ளப்பட்டு உள்ளன. மிகப்பெரிய வல்லரசு நாடுகள் கூட இன்றைக்கு வறுமை மிக்க நாடுகளாக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில கர்த்தர் நம்மோடு கூட இருந்த பல அதிசயங்கள் நமக்கு செய்ய போகின்றனால் இல்லையா. அப்படிப்பட்ட சூழ்நிலையில உலகம் முழுவதுமாக இருள் காணப்பட்டாலும் இல்லையா, கர்த்தருக்கு பயந்த உங்கள் மேல் அவர் நீதியின் ஒதுக்க போகின்றார். அப்படி ஒதுக்கிற உங்க ஒளியில அநேக பிரபுக்கள் அநேக ஜாதிகளும் கடந்து வர போறாங்க. நீங்கள் ஆசிக்கப்பட்டது மன்றி அன்னைக்கு எலியாத்து கரிசிக்கு ஒரு கை மாவுல அப்பம் சுட்டு கொடுத்த அந்த விதையோட வீட்டுல அந்த பஞ்சகாலம் முழுவதுமே எண்ணெய் குறைவில்லை, மாவு குறைவில்லை. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அதிசயத்தை உலகமே பஞ்சத்தை போனாலும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில அதிசயத்தை செய்து உங்களுடைய களஞ்சியங்களை நிரம்ப செய்வார். ஹல்லேலூயா. இதோ இருள் பூமியையும் காரில் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உண்மையில் கட்ட உதிப்பார். அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும். உன் வெளிச்சத்தின் இடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவாங்க. ஹல்லேலூயா. உதிக்கிறவங்க ஒளியில அநேக ஜாதிகள் வரப்போறாங்க. உங்க மூலமாக கர்த்தர் மிகப்பெரிய காரியங்களை செய்ய போகின்றார். ஹல்லேலூயா. ஏசாயா 61:6 எப்படியாக போடப்பட்டுள்ளது, நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள், உங்களே நமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள். நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்கின்ற இந்த நாளிலும் உங்களை பார்த்து நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவிப்பீர்கள். ஹல்லேலூயா. அவர்கள் மகிமையை கொண்டு நீங்க மேன்மை பாராட்டுங்க. ஒதுக்கிறவங்க ஒளியில அநேக ஜாதிகள் உங்கள் மூலமாக அநேக ரசிக்கப்பட போறாங்க. ஒரு மிகப்பெரிய கூட்டம் உங்களுக்கு வரப்போகிறது. ஹல்லேலூயா. போத் ஆட்டுக்கூட்டமும் நவேதம் கடாக்குளம் மற்ற பிற ஜாதிகள் உங்கள் மூலமாக ரசிக்கப்பட போறாங்க. உங்க மூலமாக உங்களுக்கு செய்த அதிசயத்தை பார்த்து அவங்க பூமியிலே ஒரு கர்த்தர் உண்டு, அவர் மெய்யாக இஸ்ரவேலின் தேவன், அவர்தான் எபிரேயரின் தேவன் என்று உணர்ந்து இயேசு தேவன் என்று அநேக முழங்கள் முடங்கப் போகிறது. அநேக
நாவல் அறிக்கையிட போகிறது. ஒரு மிகப்பெரிய ரட்சிப்பு, மிகப்பெரிய அறுவடை இந்த பூமியில நடக்க போகிறது. உங்களை ஒவ்வொரு கொண்டு செய்யப்பட்ட இந்த வார்த்தை கேட்கின்ற, பார்க்கின்ற, விசுவாசிக்கின்ற உங்களை கொண்டுதான் ஹல்லேலூயா, உங்களை கொண்டு கத்த செய்யப்பட்டார். கரத்தை பெற்றுக்கொள்ள அந்த வல்லமையை ஹல்லேலூயா. நீங்க ஜாதி செல்வத்தை அனுபவிக்க போறீங்க. அநேக தேசங்களிலிருந்து கட்ட உங்களுக்கு பல பொண்ணு பொருள் ஹல்லேலூயா, பல பணங்கள் கொடுக்க போகின்றார் ஹல்லேலூயா. ஏசாயா 60:8-9 இப்படியாக பாடப்பட்டுள்ளது ஹல்லேலூயா. ஏசாயா 60:8-9 மேகத்தை போலவும் தங்கள் பலகனி துவாரங்களுக்கு தீவிரிக்கிற புறாக்களை போல பறந்து வருகிற இவர்கள் யார்? நீங்கள் எனக்கு தீவுகள் எனக்கு காத்திருக்கும். அவர் உன்னை மகிமைப்படுத்துவார் என்று உன் பிள்ளைகளையும் அவர்களோடு கூட அவர்கள் பொன்னையும் அவர்கள் வெள்ளியையும் உண்டென கர்த்தரின் நாமத்துக்கென்றும் இஸ்ரவேலில் பரிசுத்தருக்கென்றும் தூரத்திலிருந்து கொண்டு வர தர்ஷீஷின் கப்பல்களும் ஏற்கனவே எனக்கு காத்திருக்கும். ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளையும் உங்களுடைய பொன்னையும் உங்களுடைய வெள்ளியையும் உங்களுடைய கர்த்தர் நாமத்துக்காக, உங்கள் கர்த்தருக்காக ஹல்லேலூயா, நம்முடைய கர்த்தருக்காக, நம்முடைய தேவனுக்காக, நம்முடைய பரிசுக்காக ஹல்லேலூயா தூரத்திலிருந்து கொண்டு வர தர்ஷீஷின் கப்பல்கள் கர்த்தர் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணார். உங்களுக்கு யாரெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் அவர்களை ஏற்கனவே ஏவி விட்டார். அப்படிப்பட்டவங்க பொன்னையும் பொருளையும் கொண்டு வந்து ஒரு ஜாதி கூட்டம், ஒரு ஜன கூட்டம், ஒரு சேனை உங்களை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறது. இந்த புதிய மாதம் அப்படிப்பட்ட நன்மைகளை நீங்கள் சொந்தரிக்க போறீங்க. ஹல்லேலூயா. ஆவியில் பெற்றுக்கொள்ளுங்க, விசுவாசிங்க, காத்துங்க, அந்த வார்த்தை அறிக்கை செய்யுங்க. நான் ஜாதியின் செல்வத்தை அனுபவிப்பேன், தீவுகள் எனக்காக காத்திருக்கேன். ஹல்லேலூயா. என் பிள்ளைகளை கொண்டு வர, ராஜாக்களை கொண்டு வர, வாசல் இருபக்கங்கள் போட்டப்படாது இருக்கும். ஹல்லேலூயா. ராஜாக்கள் வருவாங்க. ஹல்லேலூயா. பொன்னெம்பலை நான் சுதந்திரிப்பேன் சொல்லுங்க. பொன்னெம்பல் எனக்கு சொந்தமாக என்று வார்த்தை அறிக்கையிடுங்க. விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. விசுவாச வார்த்தையோடு கூட உங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். விசுவாசத்தை நீங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். விசுவாச வார்த்தை அறிக்கை செய்யுங்கள். இந்த வார்த்தையின்படி உங்களுக்கு ஆகும். இந்த வார்த்தை விசுவாசிக்க உங்களுக்கு அதன்படியே 100 மடங்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். ஹல்லேலூயா. God bless you. நாம ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா, அந்த நாளிலும் எங்களோடு நீர் அப்பா வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறீர். ஸ்தோத்திரம். ஜாதிகளின் செல்வத்தை அனுபவிப்பீர்கள் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறீர். சமாதானத்தை ஒரு நதி போல உன்னிடத்தில் பாய பண்ணுவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறீர். அப்பா, யார் யார் சமாதானத்துக்காக காத்திருக்கிறார்களோ ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள சமாதான நதி பாய்வதாக இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள, ஒவ்வொரு உள்ளத்திலும் இல்லத்திலும் சமாதான நதி பாயட்டும். ஜாதிகளின் மகிமை கட்டவிழ்த்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிற இந்த மாதம் கொடா கொடிய பெருகட்டும். செய்கிற ஒவ்வொரு காரியம் சக்சஸா இருக்கட்டும், விருத்தி உண்டாகட்டும், திருமண தடை மாறட்டும். இந்த மாதம் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுகிற அத்தனை பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். தேவன் ஆமை நன்மையினால் நிரப்புங்க. துன்பத்தை கண்ட வருஷத்துக்கு சரியாக இந்த மாதம், இந்த ஆண்டு அப்பா, அந்த புதிய பிறந்த நாள் ஆண்டு எல்லாரும் அப்பா சந்தோஷப்படுத்துங்க. இந்த புதிய மாதத்துல ஒவ்வொருவரையும் சந்தோஷப்படுத்துங்க, விருத்தியாக்குங்க, நிறைவா நிரப்புங்க, நிறைவான நன்மையினால் நிரப்புங்க. இந்த ஊழியத்துல, இந்த பிரேயர் மினிஸ்ட்ரி ஊழியத்திற்காக ஜெபிக்கிற, கொடுக்கிற, தாங்குகிற, இதற்காக உழைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம்ப்பா, ஆசீர்வதிக்கிறோம். கோடா கோடியா பெருகட்டும். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. வருகிற 7ஆம் தேதி அப்பா 14வது ஆண்டு விடுதலை நிறைவு கூட்டம், ஸ்தோத்திர கூட்டம் நாங்கள் காண இருக்கிறோம், நடத்த இருக்கிறோம். அப்பா, 14 ஆண்டுகள் நடத்தி வந்தீர். ஸ்தோத்திர அந்த கூட்டத்தை, விடுதலை நிறைவு கூட்டத்தை நடத்தி வந்தீர். அப்பா, இந்த ஸ்தோத்திர கூட்டத்திலும் அநேக ஆத்துமாக்கள் கலந்து கொள்ள கிருபை செய்யுங்க. புதிய வாசல்களை திறந்தருளும், புதிய காரியங்கள் நடக்கட்டும். இந்த ஊழியத்தின் மூலமாய் நீர் தந்த ஒவ்வொரு தரிசனங்களும் நிறைவேறட்டும். ஒவ்வொரு தேவைகளை சந்திங்க. தொடர்ந்து இன்னும் அநேக ஜனங்களை எங்களுக்கு கொள்ளையாக தாங்க. இந்த புதிய மாதத்துல புதிய காரியங்களை செய்யுங்க. எதிர்பார்த்திருக்கிற ஒவ்வொரு நன்மையும் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கிடைக்கட்டும். எல்லா மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிய எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. God